பரசமுனியன் சொல்லக்கூடியவர் யமுனை நதி ஓரத்திற்கு வந்து தவம் செய்து கொண்டிருந்தார். பரமனை குறித்து அவர் செய்கின்ற தவமாகப்பட்டது ஈசனை கம்மியமாக இருக்கும் கருத்தில் அந்த யமுனை நதி ஓரத்தில் இருக்கிறார்களாம். மச்ச கண்ணி என்று சொல்லக்கூடிய பரிமளா என்று சொல்லக்கூடிய பெண்களாகப்பட்டது. அப்படி மச்சம் என்றால் மீனாக இருக்கின்ற பெண்கள். அப்படி மச்சக்கண்ணி பரிமளாகப்பட்டவர் இந்த முனிவர் தவத்தில் இருக்கும் கருத்தில் இந்த முனிவரே தெய்வமாக பாவித்து இவருக்கு தினந்தோறும் பூஜை செய்வார். எப்படி மச்சக்கண்ணி வந்து எப்பவுமே தினந்தோறும் பூஜை செய்வார். மச்சக்கண்ணி பரிமளாகப்பட்ட பெண்ணாகப்பட்ட அந்த பெண்மணி இந்த முனிவர் தவத்தில் இருக்கும் வேடத்தை பார்த்து தினந்தோறும் மலர்களை கொண்டு வந்து இவர் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து இவருக்கு பூஜை செய்து செல்வது வழக்கமா. இவர் கண்முழித்து பார்த்தால் யாரோ ஒருவருக்கு வந்து இந்த இடத்தில் பூஜை செய்கிறார், நம்ம தவத்தில் இருக்கும் நேரத்தில் யார் என்று ஒரு நாள் தினத்தில் இந்த பரசுராம முனிவராகப்பட்டவர் கண்முழித்து பார்த்தாரா. இந்த பெண்ணாக விளக்கூடிய இந்த மீனாக விளங்கக்கூடிய மீன் பெண்ணாக விளங்கக்கூடிய இந்த மச்சக்கண்ணியாகப்பட்டவள் படியுடையோடு செய்து கொண்டிருக்கிறார் பணிவரை. அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றால் நீங்கள் தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று கேட்கவும் இருவரும் சதி புருஷனமாக யமுனா நதி ஓரத்தில் சேர அந்த நேரத்தில் இருவருக்கு பிறந்தால் இந்த வேதவாச மகாமுனியாகப்பட்டவர். ஆமா, அப்படி இருவருக்கு பிறந்து வேதத்துக்கே விளக்கத்தை சொல்லக்கூடிய வேதவாச மகாமுனியாகப்பட்டவர் நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? நான் கண்டாரா கையில் ஏந்தி கமண்டலம் கையில கொண்டு காசி வஸ்திரத்தில் அழைத்துக் கொண்டு வேதவாச முனிவராகப்பட்டவர் தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் இந்த பூ உலகத்தில் இல்லாமல் விண் உலகத்தில் இருக்கின்றேன் தவம் புரிந்து கொண்டு பரவனை நோக்கி. ஆனால் இந்த காமகா ருசிமானமாகப்பட்டது ஏதொரு மிருகங்கள் தெரியாது, அனைத்துமே காய்ந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு ஜீவராசிகள் கிடையாது, ஜலாஜரங்கள் கிடையாது. அப்படியாப்பட்ட மனமாகப்பட்டது இந்நாள் தினத்தில் பச்சும் பசுமையாக இருக்கின்றது. யாரோ வந்ததை போல இருக்கிறது. அதை பார்த்தால் பண்டக சாலை இருக்கிறது. யார் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். புறப்பட போகலாம்.
படுப்பதற்கு பாய் இல்லாமல் உண்ணுவதற்கு அன்னம் இல்லாமல் குடிப்பதற்கு ஜலம் இல்லாமல் வாய்க்கால பஞ்சமத்து அப்படி கனகத்திலே அந்த அப்பாவின் வஞ்சகத்தினாலே 12 வருஷம் வனவாச கழித்து பாண்டவர்கள் மறுபடியும் நாட்டுக்கு வந்தா கொடுப்பேன் என்று சொன்னார். இது 9வது விடம் முருகமகா ரிஷிவனம். ஆமா, இந்த முருகமகா ரிஷிவனத்திலே ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அடுத்து பேரண்டவனம் சென்றால் அங்காவது உண்ணுவதற்கு சாதம், குடிப்பதற்கு ஜலம், படுப்பதற்கு ஏதாவது இருக்குமா? பஞ்ச பாண்டவர் இருக்கும் பொழுது உண்ணுவதற்கு சாதம் கிடையாது, படுப்பதற்கும் மெத்தை கிடையாது. ஆனா நாம் இருப்பது எப்படி இருக்கின்றோம்? கானகத்திலே அந்த வருஷம் தலையாடி யாரோ நம்ம நோக்கி வருகிறதோ தெரிகிறது. யாரையா வந்த